ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ரேணுகா இருக்கா இல்லையா, அவளுடைய ஆட்டம் ரொம்பவே ஓவராக இருக்குது. அவளுக்கு ஆப்பு வைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் வச்சான் பார் ஆப்புன்ற மாதிரி நம்ம இலக்கியா வந்து ஒரு ஆளை செட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இப்போ ரேணுகா வந்து வெறும் ஃப்ராடு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை வந்து கையும் களமாக சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அவள் போலீஸ்கிட்ட கெஞ்சுறத ஒரு வீடியோவாக நம்ம மனோகர் வந்து எடுத்து வைக்க போகிறாரு. அதை வந்து விஜய்கிட்ட காட்டி இவன் உண்மையான ரேணுகாவே இல்லை, இவ சரியான ஃப்ராடு 420 அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளானை போடுறாங்க. அந்த பிளானில் இவ தான் வந்து ஜெயிக்க போகிறா ரேணுகா. ஏன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, அவளுக்கு பித்தலாட்டம் ஃப்ராடு பொய் 420 இதெல்லாம் சொல்லியா கொடுக்கணும். அவள் எல்லாத்துலேயும் கில்லாடியாக வருவாள். அதனால் அவளுக்கு வந்து எதையும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவளை எப்படிங்க ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்மளை மாட்ட வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு நல்லா தெரியும். அதனால் ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் இந்த மல்லிக்கிட்ட உஷாராக இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்காளாமா இந்த ரேணுகா. நீ எவ்வளோதான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை எங்கள் மல்லிக்கிட்ட நீ மாட்டை தாண்டி போகிற, அன்னைக்கு இருக்கு உனக்கு மறுகையா சால்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் இருந்துக்கிட்டு இவளை எப்படி மாட்ட வைக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு பிளானை போட்டதில் சரியான பிளானில் இப்போ சிக்க வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி அந்த இது மாட்ட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாம். அங்கே வந்து இந்த ரேணுகா வந்து ஆட்டோவில் மல்லி கூட எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது ஏதோ ஒரு காஃபி ஷாப்போ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு போயிட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து மனசு விட்டு பேசணுமா மல்லிக்கிட்ட, அதனால் மனசு விட்டு பேசணும் இல்லை, வயிற்றுச்சலை கொட்டிக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இவன் என்னன்றனா, எனக்கு ரொம்ப நல்ல ஆசை விஜயும் நானும் எங்கேயாச்சும் ஹனிமூன் அந்த மாதிரி எங்கேயாச்சும் போடும் பிளான் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஓஹோ ஹனிமூன் போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திக்குன்னு இருக்குது, இருந்தாலும் ஒரு பக்கம் இவ்வளோ பக்குன்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவா நீங்கள் வந்து ஹனிமூன் போகிறதுக்கு நானே ஒரு ஏதாச்சும் பிளானை போட்டு உங்களை அனுப்பி வைக்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, இப்போ நல்லா வயிற்றுச்சல் படுறி, நாங்கள் ஹனிமூன் போகிறத பார்த்து நீ வயிற்றுச்சல சாகணும், அது தாண்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறாளாமா. அதை கேட்ச் பண்ண நம்ம மல்லி இருந்துக்கிட்டு, நான் நீ வயிற்றுச்சல் பட போகிறேன், நான்லாம் வயிற்றுச்சலே பட மாட்டேன், எப்படி நீ எல்லாருக்கிட்டையும் மாட்டி அசிங்கப்பட போகிறன்றதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இந்த வில்லத்தனமான சிரிப்பு நம்பியார் சிரிக்குவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு சரி வாங்க காஃபி ஷாப்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போய் உட்காந்து அங்கே இதை காஃபி ஷாப்னா ஒரு ஹோட்டல் மாதிரி அங்கே வந்து ஒரு ஃபுட்டு அதை இதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மனோகர் வந்து அவங்க செட் பண்ணி வச்ச போலீஸ்காரங்களை வர வச்சு, இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத நல்லா கேளுங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்க பற்றியா இவ தான் ரேணுகா, ரேணுகா நடிச்சிட்ருக்கா, இவரோட உண்மையான பேர் சுடரு, இவர்கிட்ட போய் என்னம்மா சுடரு சௌக்கியமா, இவ்வளோ நல்லா ஜெயிலில் கழித்துனதெல்லாம் மந்து போச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா இவ்வளோ வெறுப்பேற்றணும், அவள் வாயிலேருந்து எல்லா உண்மையும் வர வைக்கணும். அதை நான் ஒரு வீடியோவை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுனால எங்களுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது, அதனால் உனக்கும் நிறையா பெனிஃபிட் இருக்குது, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் அதை நாங்கள் வாரி தர தயாராக இருக்கோம் சரியா, அதனால் நான் சொல்கிறத மட்டும் கேளு, இவரை மாட்ட வச்சா போதும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, சார் எங்களை பார்த்து என்ன நினச்சிங்க, நாங்கள்லாம் நடிப்பில் அப்படியே அவார்டுக்கு மேலே அவார்டாக வாங்க வேண்டியவங்க, ஆனால் என்ன பண்ணுறது எங்கள் துரதிருஷ்டமோ என்னவோ தெரியல, சினிமாக்காரங்களுக்கு தான் நல்ல வாய்ப்பு தராங்க, எங்களை மாதிரி நடிக்கிறவங்களுக்கு எந்த வாய்ப்பும் தர மாட்டேங்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி என்னோட இதை வந்து நல்லா பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நல்லா பண்ணால் சந்தோஷம்தான், ஆனால் நான் சொல்கிற மாதிரி நடிச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படின்னு சொன்னோம். சரி சார் நீங்கள் வீடியோ எடுக்க மாட்டோம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க ஜீப்பில் வந்து இறங்குறாங்க. அதை பார்த்த சுடருக்கு தூக்கி வாரி போடுறது, ஐயோ என்னடா இது போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா இவளோட உண்மையான குணம் இப்போ தான் வெளியே வருது, எங்கே போலீஸை பார்த்தாலும் சரி இவளுக்கு பக்குன்னு தூக்கி வாரி போடுது. இதுதான் முதல் பாயிண்ட்டு, இதை வச்சு இவளை செம்மையாக அடிக்க போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இருடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ சுயரூபம் எல்லாம் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை பார்த்ததும் மல்லி வா வீட்டுக்கு போகலான்னு, ஏன்க்கா இப்போ தானே வந்தோம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல, அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது நான் போயிட்டு வந்துடணும், ஐயோ இப்போ அது எனக்கா வந்தோம் ஏன்க்கா இப்படிலாம் பண்ணுறீங்க, கொஞ்சம் நேரம் உக்காருங்க எல்லாம் முடிஞ்சது போயிடலாம் அப்படின்னு, என்னது முடிஞ்சது போயிடலாமா என்ன சொல்கிறேன் அப்படின்னு, இதுவா நம்ம வந்த சாப்பாடெல்லாம் வாங்கின சாப்பாடெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா போயிடலாம் இருங்க அப்படின்னதும், ஓஹோ அதுவா சரி நீ சாப்பிட்டு நான் வந்துடணும், ஐயோ உக்காருங்கக்கா அப்படின்னதும் நேராக போலீஸ்காரங்க ஐயோ நம்மக்கிட்ட வராங்க போலியோ ஐயோன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். அந்த பார்த்து என்னம்மா சுடரு சௌக்கியமானதும், என்னவா அடப்பைத்திக்காரனே என்னடா என்னைக்கிட்ட வந்து சுடருன்ற, இவன் வேற என்னை ஏற்கனவே சுடருன்னு பயமுத்தினுங்கிறா, இப்போ இவன் வேற அதை கன்ஃபார்ம் ஆக்கிடுவான் போலே, இவன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருக்க, என்ன
ஜெயிலில் கழித்து நீ அதெல்லாம் மறந்து போயிட்டியா? இதெல்லாம் மறக்கிற விஷயமா என்ன? நீனா இல்லை ஜெயிலுக்கு வர்றது புதுசா? எத்தனை வாட்டி வந்த, எத்தனை வாட்டி ஜாமீனில் வெளியே போகிற, எத்தனை வாட்டி ஃப்ராடு வேலை விட்டு வெளியே வர, டா உன்ன மாதிரி ஜெயிலுக்கு கணக்கு இல்லாமல் வந்தவங்கள நான் பார்த்ததே இல்லைம்மா அப்படின்னு சொன்னதும் அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க நம்ம மனோகர். அடுத்த பாயிண்ட்டு அப்பாப்பா நம்ம சொன்னதோட அதிகமாக எடுத்து போடுறாரு, அடுத்த பாயிண்ட்டு நல்லா பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம ரேணுகா வந்துக்கிட்டு ஓஹோ இதெல்லாம் உங்கள் பிளானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாற்றி பேச ஆரம்பிச்சிடுறா. அடப்பாவி என்னடா இது எல்லாமே மாறுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் ரிஸ்க்காக இருந்தாலும் சரி எடுத்த வரைக்கும் போதும், இதை வேணும் நம்ம மாப்பிள்ளைக்கு அமுச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாலும் பார்த்தாலும் அது ரெக்கார்டாகவே ஆன் பண்ண மறந்துட்டுக்கிறாரு. அது ரெக்கார்டை ஆன் பண்ணாமே இவ்வளோ நேரம் ஓட்டின்னு இருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன இப்போ யார் ஏமாந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் கடைசி வரையும் ரேணுகா மாட்ட மாட்டாங்க, அவள் மாட்டுவான்றதுக்கு இப்போதைக்கு நம்பிக்கை இல்லை. இன்னும் ஒரு வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் தான் அதை தெரிய வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள்.